வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட மவுஸோட கர்சர் அந்த கலர் அதுக்கப்புறம் அதோட சைஸ் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் நம்ம மவுஸோட கர்சரோட கலர் அதுக்கப்புறம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதில் எதுவுமே தேவையில்லை. ஈஸி ஆப் அக்சஸ் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா கர்சர் அண்ட் பாயிண்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கர்சர் அண்ட் பாயிண்டர் அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்தோன்னா அந்த நார்மலான இந்த செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ அதாவது உங்களோட கர்சர் அதுக்கப்புறம் மவுஸ் பாயிண்டோட அந்த கலர் அதுக்கப்புறம் அதோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வரும். இது நம்ம நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கிற கலரு. இது வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது ஃபுல் பிளாக்காக வரும். அதாவது பின்னாடி பார்டர் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக பிளாக்ல மாறிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கடைசியில் இருக்கிற ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணால் கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இப்போ ப்ளூ கலரில் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் சைஸ் வந்து நான் இன்னும் கம்மி பண்ணணும் அப்படி நினச்சிங்கன்னா சைஸ் கூட கம்மி பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த சைஸ் வந்து கம்மி பண்ண உங்களுக்கு வந்து அந்த கர்சரோட சைஸ் வந்து கம்மியாகும். அப்படி நீங்கள் சைஸ் வந்து கூட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்சரோட சைஸ் வந்து பெருசாகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னே தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய கர்சராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் வந்து மவுஸ் கர்சர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு லேப்டாப் பற்றின அப்டேட் வந்து தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.